சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு சராசரியில் 2வது டைப் வந்தாச்சு. 8லேருந்து 13 கணக்கு, அதாவது அரே 6 கணக்கு தான். இதில் 2 மாடலில் கொஷின் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான ஃபார்மேட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபார்முலா இல்லை, ஃபார்மேட். சரிங்களா? அதாவது இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டால், இது பாருங்களேன், 2015 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. இந்த மாடல் வந்து புக்கில் இருக்குதான்னு கேட்டால் 9th நியூ புக்கில் இருக்குது. சூப்பர். ஓல்டு புக்கில் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. அதுக்கு முன்னாடி 7/2/2023 டிஎன்பிஎஸ்லையும் கேட்டாச்சு. அது பாருங்க, 9th ஓல்டு புக்கு ப்ளஸ் வந்து 2014 குரூப் 1 கேட்டாங்க, குரூப் 2லையும் கேட்டாங்க, குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் 2 விதமான கேள்வி இருக்குல்ல, 3 எடுத்து வந்துருங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஒன்று, செகண்ட் டைப் ஒன்று உள்ள. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் தான். ஃபுல் வீடியோ பாருங்க. இன்னைக்கான கொஷினுக்கான, அதாவது இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை ஆன்லைன் டெஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் இப்போ இந்த ஷார்ட்கட் மெத்தடை அப்படியே சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒன்றும் புரியாது, எனக்கே புரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொஷின் நடத்திடுறேன், கொஷினை சொல்லிடுறேன், அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன், சொல்லிட்டு இதில் இருக்கிற ஃபார்மேட்டை சொல்கிறேன். சரியா? சரி. 8வது கொஷின் பாருங்க. ஒரு வகுப்பில் 40 மாணவர்களின் சராசரி எடை 42 கிலோகிராம். அவ்வகுப்பில் ஆசிரியர் வயதினை சேர்த்தால் சராசரி 1 அதிகரிக்கிறது எனில் அந்த ஆசிரியரோட எடை டேஷ் கிலோகிராம். 2013 டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குங்க. அந்த கிளாஸ் ரூம்ல 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இந்த 40 ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க வெயிட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சராசரி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு என்னன்னா, இந்த 40 ஸ்டூடெண்ட்டோட வெயிட் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சராசரி கண்டுபிடிச்சா 42 கிலோகிராம்னு வருது. இப்போ ஒரு கிளாஸ் ரூம்னா கண்டிப்பா ஒரு வாத்தியார் உள்ள இருப்பார், ஆசிரியர். கரெக்டா? அப்போ அங்க வந்து ஆசிரியர் எடையும் சேர்க்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டை மட்டும் தான் பார்த்தோம். ஆசிரியரோட எடையும் சேர்த்தா இப்போ ஆல்ரெடி 42 இருந்துச்சுல்ல, அதில் 1 அதிகரிச்சிருந்தாங்க. சரியா? அப்போ 43 அப்படிதான் சொல்ல வராங்க. பட் 43 இவங்க சொல்லலை, ஆனால் மீனிங் அதான். சரியா? 40, அதாவது 1 சராசரி அதிகரிச்சது. அப்படின்னா ஆசிரியரோட எடை என்ன? இதாங்க கேள்வி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. நம்ம இப்போ பாருங்களா, அது ஒரு ஃபார்மேட். இதெல்லாம் இப்போ என்னன்னா நம்பர்ஸ், எவ்வளோ நம்பர்ஸ், ஸ்டூடெண்ட்டோட நம்பர்ஸ் 40 பேர். அதனால என்னோட வேல்யூ 40ன்னு வச்சுக்கிறேன். ஏன் என்ன போடுறேன்? ஸ்டூடெண்ட்டோட நம்பர்ஸ் எண்ணிக்கை. சரியா? அடுத்தது அதோட ஆவரேஜ் சொல்றாங்க. அப்போ ஆவரேஜ்ன்றதால ஏன்னு வச்சுக்கிறேன், 42 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ ஆசிரியர் ஒருத்தரை சேர்க்கிறாங்களா? சரிங்களா? ஸோ இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு நபரோ இல்லை ஏதோ ஒன்று உள்ள ஆட் ஆகுதுன்னா ப்ளஸ் போடணும். எங்க நான் சொல்றேன். சரியா? ப்ளஸ் போடணும். வெளியே போற மாதிரி, இப்போ இதுலயே கூட ஆசிரியரை நீக்கும் பொழுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ ஆசிரியர் வெளியே போற மாதிரி இல்லை ஒரு எண் வந்து வெளியே போற மாதிரி. சரியா? அப்படி வெளியே போற மாதிரி வந்தா மைனஸ் போடணும். அது எங்கன்னு நான் சொல்றேன். சரியா? ஸோ அப்போ இங்க சேர்க்கும் போது இந்த சராசரி என்ன நடக்குதுன்னு கேட்டா 1 அதிகரிச்சிருது. ஸோ இந்த இடத்துல 1 அதிகரிக்குது இல்லை, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சு, ஏன்னா நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன விற்குதுன்னு தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுப்போம். 1 அதிகரிக்குது. சரியா? கிளியரா புரியுதா? அவ்வளோதாங்க. இந்த 3 மதிப்பெண் இருந்தால் போதும், நம்ம ஷார்ட்கட்ல ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, கிளியரா புரியுதுங்களா? சரி, இப்போ நான் ஷார்ட்கட் எழுதுறேன். அதாவது முதல்ல ஆவரேஜ் ஏ வச்சுக்கோங்க, ஒரு ப்ளஸ் சிம்பிள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் என் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர், ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை. அதுக்கப்புறம் இதில் ஆசிரியர் வயது சேர்க்கிறேன்னா ப்ளஸ் போடணும்னு சொன்னேன். அது இந்த இடத்துல தாங்க ப்ளஸ் போடணும். இன்கேஸ் வெளியே போகிற மாதிரி வந்தால் மைனஸ் போடணும். சரிங்களா? யார் ஒரு வாத்தியார் தான் வராரு, 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் என்னன்னா, என்ன இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பெருக்கிறேன். இன்க்ரீஸ் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க இல்லையா, அதை நான் பெருகிக்கிட்டேன். சரிங்களா? இதனால் அதிகரிக்கிறது ஒரு சராசரின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம்ல, அதை இருக்கு பாருங்க. அது எங்க இவ்வளோதான். இதில் தான் ஷார்ட்கட் ஃபார்முலா. ரொம்ப ஈஸிங்க. பாருங்க, அப்ளை பண்ணால் வந்துடும். சரிங்களா? ஆவரேஜ் எவ்வளோ? ஆமாம், ஆவரேஜ் எத்தனை பேர்? ஆவரேஜ் 42. சரிங்களா? 42 ப்ளஸ்ஸு
ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை என்ன 40 கரெக்டா. ஆசிரியர் ஒருத்தர் சேர்த்தா +1 கூட்டிக்கணும். இன்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 1, அவ்வளோதான். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். கிளியரா புரியுதுங்களா? இப்போ போர்ட் மாஸ் விதி பிரகாரம் முதல்ல ப்ராக்கெட் தான் இதுதான் சால்வ் பண்ணும். 40 ஒன்று கூட்டினா 41 வரும். நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். 42 ப்ளஸ் ப்ராக்கெட்டு 41 இன்ட்டு 1 கரெக்டாக பாருங்க. இதை பாருங்க. ஸோ 40 ஒன்று கூட்டினா 41, அதுக்கப்புறம் 1 பெருக்கணும், அவ்வளோதான். 1 எதை பாருங்கன்னா அதான் வரும். அப்போது 42 ப்ளஸ் 41 ஆன்சருங்க. ஸோ 40 கூட்டினா 80, ஒரு 2 ஒன்று கூட்டினா 3, 83. அப்போ ஆசிரியர் வயது 83, அவ்வளோதான். பாருங்க, சிம்பிளான ஸ்டெப்பு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரொம்ப ஈஸி, கடன்னு போடலாம். இப்போ கிளியரா புரியுதுங்களா? புரியுது, ஆனால் புரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்த்தா இன்னும் தெளிவாக புரிஞ்சிருங்க. 2015 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவர்களின் சராசரி வயது 14. ஆசிரியர் வயதை சேர்க்கும் போது சராசரி 15 எனில் ஆசிரியரின் வயது என்ன? சூப்பர். போன கொஸ்டினுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா போன கொஸ்டின்ல சராசரி 1 அதிகரிக்குதுன்னு டைரக்டா சொல்லிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல 14ன்றது 15 1 அதிகரிச்சிருக்குது. ஆனா அவங்க இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. புரியலையே? சொல்ல வாங்க கவனிங்க. ஒரு கிளாஸ் ரூம் இருக்குங்க. அங்கே மொத்தம் ஸ்டூடெண்ட்டு 30 பேர் இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கைன்றதால என்ன வச்சுக்கிறேன் 30 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இதோட சராசரி கண்டுபிடிக்கிறாங்க. சராசரினா ஏன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? சராசரி 14ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதான் மெயின் ஃபஸ்ட்டு இதுதான். சரிங்களா? இப்போ ஆசிரியர் வயதை சேர்க்கிறாங்க. போன இதில் ஆசிரியரோட எடை வந்துச்சு, இதில் வயது வருது. சரி, ஓகே. இப்போ ஆசிரியர் உள்ள வராரு. அப்போ உள்ள வந்தா பிளஸ் சிம்பிள் போடணும், ஞாபகம் வச்சுங்க. சரி, இதனால சராசரி என்ன ஆகுதுன்னா 15 மாறுது. அப்போ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ அதிகரிச்சிருந்த நம்பர் வேணும், ஆனா எவ்வளோ அதிகரிச்சதுன்னு சொல்லவே இல்லை. சரியா? அப்ப என்ன பண்ணிக்கலாம், என்ன பாருங்க, எக்ஸோட வேல்யூ அதிகரித்தோ குறையுதோ எனிதிங், அதான் எனக்கு வேணும். மேபி குறையும் செய்யலாம். வெளியே போகுதுன்னா குறையும், உள்ள வருதுன்னா அதிகரிக்கும். ஆனா அந்த அதிகரித்தோட நம்பர் தேவை. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, முதல் ஆசிரியர் வயதை சேர்த்துட்டக்கு அப்புறம் 15 மாறுது, அதுக்கு முன்னாடி 14 இருக்கு. அப்போ 15ல் 14 பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சுக்கிறேன். புரியுதுங்களா? இந்த இடத்துல போன கணக்கு பாருங்க. போன கணக்குல டைரக்டா ஆசிரியர் எடையை சேர்க்கும் போது 1 அதிகரித்துன்னு நம்பரை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படி சொல்லல. ஆசிரியர் சேர்க்கறதுக்கு முன்னாடி சராசரி 14 இருந்துச்சு, ஆசிரியர் சேர்க்கறதுக்கு அப்புறம் 15 மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? பெரிய நம்பர் 15, சின்ன நம்பர் 14, கழிச்சா 1ன்னு வருது. அப்போ 1. கிளியரா புரியுதா பாருங்க? அவ்வளோதாங்க. எக்ஸோட வேல்யூ அந்த அதிகரித்தலோ குறைதலோ எழுதிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ பாருங்க, நம்ம இந்த ஃபார்மேட் ஈஸி தான். நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ண கடகடன்னு வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஆவரேஜ், ஓகேவா? ப்ளஸ் சிம்பிள், ஒரு ப்ராக்கெட்டு, இன்னொரு ப்ராக்கெட்டு, அந்த n+1 ஆசிரியர் வயது சேர்க்கறதால 1 கூட்டிக்கணும். இன்கேஸ் வெளியே போகிற மாதிரி வந்தால் இந்த இடத்துல மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இன்ட்டு அதிகரித்தல் எக்ஸ் போட்டுங்க, அவ்வளோதாங்க. இவ்வளோதான். சரியா? கிளியர் புரியுதா? போடுங்க. இப்போ 14 சராசரி 14 ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 30 பசங்களா மொத்தம். ஸோ 30 ஆசிரியர் வயது சேர்க்கும் போது +1 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்ட்டு 1 அதிகரிக்குது, அவ்வளோதான். சரியா? புரிஞ்சிருச்சுங்களா? சரி, முதல் போட் மாசி விதி பிரகாரம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் செய்யணும். 30 ஒன்று கூட்டினா 31ன்னு வரும். ஓகேவா? இன்ட்டு 1 31 1 பிறகுனா அதான் வரும். அப்போ 31. அப்போ ஃபைனலி 14 + 31, அவ்வளோதாங்க. ஸோ 31 கூட 14 கூட்டினா எப்படி வருது? 5 4 45ங்க. அப்போ ஆசிரியர் வயது 45. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆத்தி செம ஈஸியாக இருக்குல்ல? சிம்பிளுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். கட்டன்னு போட்டுடலாம். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது 2019 குரூப் 4ல கேட்ட கொஷினை பார்த்துருவோம். 10 கிரிக்கெட் 10வது கணக்கு, சாரி, கிரிக்கெட் வீரர் டோனி முதல் 30 ஆட்டங்களின் சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின்பு அவருடைய சராசரி ஓட்டம் 73 ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை?
ஒன்றும் புரியல, என்னங்க சொல்ல வரீங்க, இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இருங்க அப்படியே போன 2 கொஸ்டின் புரிஞ்சிச்சா? அந்த 2 கொஸ்டின் புரிஞ்சிருந்தா இது அசால்ட்டாக போடலாம். என்னன்னா நம்ம தலை தோனி இருக்காப்புல இல்லையா? ஸோ தோனி என்ன பண்ணுறாரு, முதல் 30 மேட்ச்சில் சராசரி ரன்னு 72 அடிக்கிறாரு. அப்போது இதில் இந்த ஆட்டங்கள்ன்றது நம்பரை குடிக்குமா? கரெக்டா? ஸோ 30 மேட்ச்சில் இப்போ தோனி அப்படியே விட்டுருவோம், ஜஸ்ட் அது கூட கீ பாயிண்ட் எடுங்க. 30 மேட்ச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 72. அப்போது இப்போ இங்கே பாருங்கள், என்னோட வேல்யூ 30 ஃபர்ஸ்ட், கரெக்டா? இதுக்கு சராசரி எவ்வளோ? ஏஸ் ஈக்குவல் டு 72. கரெக்டாக பாருங்கள், இதான் மீனிங். கரெக்டாக ஃபர்ஸ்ட் அதுதான். அடுத்த லைனே நம்ம அடுத்த லைன் வந்து அதிகரித்தல் குறைதல் வரப்போகுது, அதை நம்ம பார்த்துக்கலாம் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ 30 மேட்ச்சு, இப்போ 30, இப்போ இப்படி கூட சொல்லணும், 30 மாணவர்களுடைய எடை 72 சராசரி. கரெக்டாக அதே பேட்டர்ல இருக்கு பாருங்க. அப்போ 30 மேட்ச்சில் சராசரி 72. அப்போ என்னோட வேல்யூ 30ன்னு வச்சுக்கிட்டேன், சராசரி 72ன்னு வச்சுக்கிட்டேன். கிளியரா இது வரைக்கும்? சரி, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, 31வது மேட்ச், அதாவது 30 மேட்ச் தான் இருக்குது. அப்போ 31னா ஒரு மேட்ச் ஆட் ஆகுது. அப்போ ஒரு ஆசிரியர் போன கணக்கில் வந்தாங்கல்ல, அது மாதிரி ஒரு மேட்ச் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? கரெக்டாக புரியுதுங்களா சொல்கிறது? இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அதில் 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஆசிரியர் வயது சேர்க்குறாங்க. அப்போ 40ன்றவங்க 41 மாறும். கரெக்டு தானே? அப்போ 1 அதிகரிக்குது. அதே மாதிரி தான் 30 மேட்ச்சு, இப்போ 31வது மேட்ச்னா ஒரு மேட்ச் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ரைட்டு. அப்போது இந்த இடத்துல இப்போ முன்ன ஆசிரியர் வயதுன்னு சொல்லும் போது இங்கே ஒரு மேட்ச் ஆட் பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அதை பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஒரு மேட்சுக்கு அப்புறம் அவருடைய சராசரி 73 மாறி இருக்குது. அப்போது இந்த கணக்கு பாருங்கள், இதே மாதிரி தான். இதில் இங்கே பாருங்கள், ஆசிரியர் ஒருத்தர் சேர்த்ததுக்கு அப்புறம் சராசரி 14 இருந்தது 15 மாறிடுச்சு. அதே மாதிரி தான் ஒரு மேட்சுக்கு அப்புறம் அவருடைய சராசரி பார்த்தா 72 இருந்தது 73 மாறிடுச்சு. அப்படின்னா அந்த 31வது மேட்ச், அந்த ஒரு மேட்ச்சில் எவ்வளோ ரன் அடிச்சிருப்பார், அந்த ஒரு ஆசிரியரோட வயது என்ன, அந்த ஒரு ஆசிரியரோட எடை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தல, அந்த மாதிரி தான் இந்த ஒரு மேட்சோட ரன் என்ன அப்படின்னு கேட்குறேன். கிளியரா? அதே பேட்டர்ன், கேட்குற விதம் தான் வேற, ஆனால் பேட்டர்ன் புரியுதுங்களா? சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ என்னென்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முதல்ல 72 இருந்துச்சு, இல்லை ஆமாம்மா 72 இருந்துச்சு, 73 மாறிடுச்சு. பெரிய நம்பர் 73ல் சின்ன நம்பர் 72 கழிச்சிக்கலாம். ஏன்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு பார்க்கணும். சராசரி 73, 72 இருந்தது 73னா 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். அப்போ எக்ஸோட வேல்யூ 1. இப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? அப்போது ஆவரேஜ் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே என் ப்ளஸ், ஏன்னா அதிகரிக்குது. அதாவது 30 மேட்ச்ன்றது 31 அதிகரிச்சிருக்கு, 1 அதிகரிச்சிருக்கு. அப்போ ப்ளஸ் 1 போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது சராசரின்றத எக்ஸ், கரெக்டாக? அதுதான் புரியுதுங்களா? இதான் ஃபார்மேட். இப்போது சராசரி எவ்வளோ இல்லை முதல்ல, ஆமாம் சராசரி ஃபஸ்ட்டு 72, அதுதான் கணக்கு. ரெண்டாவது 73ன்றதெல்லாம் ஒரு மேட்ச்சுக்கு அப்புறம் ஒருத்தர் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆனது. சரியா? ஃபஸ்ட்டு கொடுக்கறது தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? புரியுதுங்களா? ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ என்ன, 30 மேட்ச். ஓகேவா? ஒரு மேட்ச் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ 1 கூட்டிக்கிட்டேன். இன்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது சராசரி 1, அதை எழுதிக்கிட்டேன். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ போட் மாஸ் விதி பேர் இதான் பண்ணோம். 30 1 கூட்டினா 31, 31 கூட 1 பேருக்குன்னா 31 தான் வரும். சரியா? அப்போது 72 + 31 ஆன்சருங்க. 72 கூட 31 கூட்டினா 3 10 103 வரும். ஸோ 103 ஆப்ஷன் பி தான் சரியான. கிளியராக இது பாருங்க, ரொம்ப சிம்பிளுங்க, பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது. என்ன நீங்கள் புதுசாக இந்த மெத்தேடு பார்க்கறதால இது இருக்கும். ஸோ அந்த 6 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ அதிகரித்தல் பற்றி பார்த்தோம், குறையிற மாதிரி பார்த்துருவோம். 9th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. 11வது கொஸ்டின், 7 மதிப்புகளின் சராசரி 81, அவற்றில் ஒரு மதிப்பு நீக்கப்படும் பொழுது மற்ற மதிப்புகளின் சராசரி 78 ஆக எனில் நீக்கப்பட்ட மதிப்பு எவ்வளவு? அதாவது இப்போ பாருங்க, 7 பேர் இருக்காங்க, 7 பேரோட சராசரி 81. இதில் ஒருத்தர் வெளியே போயிடுறாரு, 7 பேர் இருந்தவர் ஒருத்தர் வெளியே போயிடுறாரு. அப்படி ஒருத்தர் வெளியே போனதால சராசரி 78 குறைஞ்சிடுது. சரிங்களா? அப்படின்னா இப்போ வெளியே போனார் பார்த்தீங்களா, அவருடைய வயது என்ன,
எடை என்ன, அவர் அடிச்ச ரன் என்ன, எதனா கேட்பாங்க. சரிங்களா, இந்த பேட்டர்னு இதில் அப்ளிகேஷனை என்ன ஒன்றாலும் கேட்பாங்க. சரிங்களா, சரி. இப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளுங்க. அப்போ என்னோட வேல்யூ என்ன, மொத்தம் எத்தனை பேர், 7 பேர். அப்போ என்னோட வேல்யூ என்ன, 7. அடுத்தது சராசரி ஏவோட வேல்யூ என்ன, 81. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது, எதனா ஒன்று எதுவாக இருந்தாலும் சரி, சராசரி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வரலாம், டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வரலாம். நான் முதல்ல சொல்லிட்டேன். ஏன்னா உள்ளே ஆட் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், வெளியே போனால் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இது வெளியே போகிற மெத்தேடு. ஏன்னா ஒருத்தர் வெளியே போகிறாரு நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ நீக்கிட்டாவே மைனஸ் போகணும், அதையும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ 81 இருந்தது 78 மாறிடுச்சு. அப்போ அதை கழிச்சிக்கலாமா, ஏன்னா அதை கழிச்சா தான் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ 81ல் 78 போனால் 3 அப்படின்னு வரும். கரெக்டாக, அப்போ 3 குறையுது. ஓகே, 3 குறையுது. ஓகேங்களா, ரைட்டு. இப்போ நம்ம அந்த ஃபார்முலா எழுதலாமா. அப்போ முதல்ல ஆவரேஜ் எழுதிக்கணும். இதாக கூட நம்ம என்ன பண்ணோம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி n-1, இதான் முக்கியம். போன கொஸ்டினில் இது பாருங்க, இந்த இடத்துல ப்ளஸ் போட்டேன். ஏன்னா இதில் வந்து ஒரு மேட்ச் ஆட் ஆகுது, ஒன்று ஆட் ஆனால் ப்ளஸ்ஸு, அதே வந்து ஒன்று வெளியே போனால் மைனஸ். ஓகே, வெளியே போகுது, இன்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸ்ன்னு எழுதிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலா இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடணும், இந்த 5-6 கணக்குலேயே. சரியா, ரைட்டு. இப்போ என்ன பண்ணலாம், ஏவோட வேல்யூ என்ன, 81. கரெக்டாக, ஆவரேஜ் 81 ப்ளஸ்ஸு என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர். சரியா, 7ல் ஒருத்தர் வெளியே போயிடாரு, அதனால மைனஸ் போட்டுக்கிட்டேன். இன்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 3. அவ்வளோதாங்க. இப்போ புரிஞ்சிருச்சிங்களா. அப்போ இதில் பாருங்கள், போட் மாஸ் விதி பிரகாரம் முதல் ப்ராக்கெட்டில் தான் செய்யணும். அப்போ 7ல் 1 கழிச்சுன்னா 6, 6 கூட 3 பெருக்கணுமா, 6 3 18 அப்படின்னு வரும். கரெக்டாக பாருங்கள், கரெக்ட். அப்போது 81 ப்ளஸ்ஸு 18 அப்படிதான். ஸோ அப்போ 81 கூட 18 கூட்டி பாருங்கள், 9 9 99ன்னு வருதுங்க. அப்போ 99 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதான், ஈஸி. ஸோ ஈஸி. கிளியராக புரிஞ்சிருச்சா, ரைட்டு. அடுத்தது 12வது கொஸ்டின். இது வந்து 7/2/2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. 5 எண்களின் சராசரி 27, அதில் ஒரு எண் நீக்கும் பொழுது சராசரி 2 குறைகிறது எனில் விடுபட்ட எண் எது? இதில் பாருங்க, இதில் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதாவது 2 குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதே போன கணக்கில் இப்போ 3 குறையணும், ஆனால் அப்படி சொல்ல 81 இருந்தது 78 மாறிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கழிச்சு போட்டோம். ஆனால் இதில் டைரெக்டாக நம்பரே கொடுத்துட்டாங்க, எக்ஸோட வேல்யூ. கரெக்ட் தானேங்க. இது பாருங்க, என்ன சொல்கிறாங்கன்னா 5 என்னோட சராசரி 27ங்க. அப்போது என்னோட வேல்யூ 20 இல்லை என்னோட வேல்யூ 5 தானே, 5 எஸ். சராசரி என்னது, ஏயோட வேல்யூ 27. கரெக்டாப்பா, கரெக்ட். இதில் ஒரு எண்ணை நீக்கிறாங்களாம். நீக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம அந்த இடத்துல எண்ணுக்கு பக்கத்தில் மைனஸ் போடணும். அது ஞாபகம் இருக்குதா? ஓகே, -1 போடணும். அப்படி ஒரு எண்ணை நீக்கினதுக்காக சராசரி 2 குறைஞ்சிருதான். அப்போ எக்ஸோட வேல்யூ டைரெக்டாக 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு அந்த வேலை மிச்சம். அப்படின்னா அந்த விடுபட்ட எண், நீக்கின எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ பாருங்கள், ஆவரேஜ் ஏ ப்ளஸ்ஸு என் ஆஃப், இங்கே பாருங்கள் ப்ராக்கெட் n-1. ஏன் -1? 1 நீக்கிட்டாங்க, 1 உள்ள சேர்க்குறாங்கன்னா ப்ளஸ் போடணும். இன்ட்டு இன்க்ரீஸ் ஆகத்தோ டிக்ரீஸ் ஆகத்தோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஆவரேஜ் இதனால் என்ன மாறுபடுது, ஓகேவா? ஒன்று ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை ஆவரேஜ் குறையணும். அது என்ன மாற்றம் மாறுதோ அதான் எக்ஸ். அப்படி தானே நம்ம சொன்னோம், கரெக்ட். இப்போ நம்ம அந்த வேல்யூஸில் அப்ளை பண்ணலாமா? ஆவரேஜ் என்ன, 27, கரெக்டு. ப்ளஸ்ஸு என்னோட வேல்யூ மொத்தம் எத்தனை பேர், 5 பேர். ஸோ 5 ஒருத்தர் நீக்கிட்டாங்க, அதனால் -1 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 2. கரெக்டாப்பா, கரெக்ட். இப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே போடுவோம். இங்கே பாருங்கள், போட் மாஸ் விதி பிரகாரம் முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் அது தான் முடிச்சிடணும். 5ல் 1 போனால் 4, 4 கூட 2 பேருக்குன்னா 1 4 இங்கே 8ன்னு வரும். அப்போ 27 + 8ங்க. ஸோ 27 கூட 8 கூட்டினா எவ்வளோ வரும், 7 14 15 5 மீதி 1 35ங்க. ஸோ 35 கரெக்டானு பார்க்கலாமா? 35 ஆப்ஷன் ஏவில் 100% கரெக்டாக வரும். நான் புது புக்கு பழைய புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் பீராஞ்சு தான் தெளிவாக சொல்லியிருக்கேன், புரியும் நம்புகிறேன். இப்போது இது 2021 குரூப் 1ல் கேட்டிருக்காங்க, 9th ஓல்டு புக்கில் இருக்குது. இதுதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்க போகிறேன், போடுங்க. 5 எண்களின் சராசரி 32, அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும் பொழுது, நீக்கிறாங்களா? அப்போ என்னோட n-1 போடணும்.
நீக்கும் போது சராசரி 4 குறையுது. எக்ஸோட வேல்யூ 4 தெளிவாக சொல்லிட்டாங்க. நீக்கப்பட்ட எண்ணை காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 42, பி 48, சி 46, டி 47. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா புரியும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த மாடல் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சராசரியில் எப்படிலாம் கேட்குறாங்களோ அந்த கோணத்துக்கு டைப் வாரியாக போட்டால் ஈஸியாக இருக்குல்ல, அதனால தான் இப்போ 2 டைப் முடிச்சிட்டோம். அடுத்தது 3வது டைப்பில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.